மலைமகளின் மகனாகவும் சிவனின் புதல்வனாகவும் வீரமும் ஞானமும் ஒருங்கிணைந்த தெய்வமாகவும் இருக்கின்ற நான் அருள் வாக்கை இப்பொழுது உன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய சக்தியாக கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் சொல்வது எதுவும் தவறாகாது, நான் சொல்வது எதுவும் தவறாது, நான் சொல்வது எதுவும் வீணாகாது. எல்லாமே உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்த்தே தீரும். நீ கேட்டதற்கும் மேலாக இன்பத்தை உனக்கு தரத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தை கைகூட வைப்பதற்காக இப்பொழுது உன்னை தேடி நானே நேரடியாக வந்திருக்கின்றேன். ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் என் குழந்தையே, எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அதுதான் ஒவ்வொரு பக்தனுக்கும் நான் கூறுவது. எதை இழந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்றை நீ வைத்திருந்தால் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் சுலபமாக பெற்றுவிடலாம். இருந்த இடத்திலேயே இருக்கின்றோமே, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. நம் வாழ்க்கையின் லட்சியங்கள் விருப்பங்கள் எதுவுமே இன்னும் நிறைவேறாத பாடுதானே இருக்கின்றது என்று கவலையோடு இருக்கின்றாயா? அதனால்தான் நீ நினைத்த காரியத்தை கைகூட வைக்க வேண்டுமென்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். தீர்க்க தரிசனத்தை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வெற்றி மேல் வெற்றியை நீ காணப்போவதை நான் பார்த்து மகிழ இருக்கின்றேன். நீ தூங்கும் நேரத்திலும் உனக்காக நான் இங்கு வேலை செய்வேன். என் பக்தனுடைய உள்ளத்தை அருளினால் தொடுவதுதான் என்னுடைய மிகப்பெரிய கடமை. வாழ்க்கையில் வந்த தடைகள் எதுவுமே உன்னை பலவீனமாக்க வருவது கிடையாது, உன்னை பலப்படுத்ததான் வருகின்றது. எதையுமே சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்களை அவமானங்கள் சுலபமாக சொல்லிக் கொடுத்து விடுகின்றது, ஏமாற்றங்கள் சுலபமாக சொல்லிக் கொடுத்து விடுகின்றது. இதுதான் விஷயம் என்று ஒரு விஷயத்தில் நாம் ஒரு கணிப்பை வைத்திருப்போம். ஆனால் அது அல்ல உண்மை என்று ஒரு புதிய பாடத்தை புகட்டதான் சோதனைகள் வருகின்றது. உன் மதிக்கு எட்டாத விஷயங்களை புரிய வைக்கத்தான் சில சோதனைகளின் வழியாக இறைவன் உனக்கு சில பாடங்களை கற்பிக்கின்றான். இறைவன் நேரடியாக கண்களுக்கு தெரிவது இல்லை, இறைவன் நேரடியாக பேசுவது இல்லை. ஆனால் யாரோ ஒருவரின் மூலமாகவோ சோதனைகளின் மூலமாகவோ தான் பேசிக்கொண்டும் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை கற்பித்து கொண்டும் இருக்கின்றான். என்னுடைய கருணை பார்வை உன் மீது இப்பொழுது பட்டிருப்பதால், என்னுடைய சிரிப்பின் ஒளி உன் முகத்தில் இப்பொழுது பட்டு கொண்டிருப்பதால் நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடி வரும். வெற்றி என்ற மண்டபத்திற்குள் இன்று நீ என்னால் கரம் பிடித்து அழைத்து வரப்பட்டிருக்கின்றாய். நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் எல்லாம் இப்பொழுது நீ புன்னகைக்கக்கூடிய நாட்களாக மாறப்போகின்றது. எவ்வளவு பலவீனமாக உன்னுடைய இதயம் இருந்தால் இத்தனை வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த மனமானது பலமாக்கப்பட்டிருக்கின்றது, வலிமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நாளில் எல்லாம் மாறும் என்பதை காட்டிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாற்றத்தை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்பது நிச்சயமான உண்மை. புது நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் நான் விதைத்து கொண்டு இருக்கின்றேன் என்பது உண்மை. உன் மனக்குழப்பங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் களைந்துவிட்டு முழுமையான நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று இப்பொழுது நான் உனக்கு நிரூபிக்கப் போகின்றேன். தேவையானதை நான் தருவேன் என்று நீ தீர்க்கமாக நம்பினால் தோல்விகள் கூட வெற்றியாக உன் வாழ்க்கையில் மாறிவிடும். அன்புடன் கூடிய வார்த்தைகளை எப்பொழுதும் பிறரிடம் பேச கற்றுக்கொள். அன்பை மறந்து கருணையை மறந்து இரக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலையை அடைவது இல்லை. பழிவாங்கும் குணத்தை எல்லாம் முதலில் விட்டுவிட்டு எதிரி என்று யாரையும் நினைக்காமல் எல்லா எதிரிகளையும் அழிக்கக்கூடிய சக்தி நம் முருகனுக்கு இருக்கின்றது. முருகனுடைய அருள் நமக்கு இருக்கின்றது. அவன் பார்த்து கொள்வான் அனைத்தையும் என்று உன் எதிரிகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன் கடமையை செய். உன் பொறுப்பிலிருந்து தவறாமல் இரு. நீ பொறுப்போடு நடக்கும் பட்சத்தில் இந்த முருகன் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய பசியை நீ ஆற்றக்கூடிய வகையில் சில விஷயங்களை நீ செய்தால் உன்னுடைய மனமானது குளிருகின்றது, பசியானது அடங்குகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவருடைய பசியை அடுத்தவருடைய கண்ணீரை துடைக்க நீ ஏதாவது செய்தால் தலைமுறைக்கே தேவையான பலன்கள் தானாக கிடைக்கும். உன்னுடைய நலனை காட்டிலும் பிறருடைய நலனில் நீ சில விஷயங்களில் கவனம் செலுத்துகின்ற அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. சுயநலத்தோடு இல்லாமல் பொது நலத்தோடு வாழுகின்றாய். ஆனால் அதனாலோ என்னமோ கஷ்டத்தை அனுபவிக்கின்றோமே என்று உன் மனதில் ஒரு
குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. நிச்சயமாக அப்படி இல்லை. பிறருக்கு உதவுவதாலோ, பிறருடைய கண்ணீரை துடைப்பதாலோ, நேர்மையாக வாழ்வதாலோ, வாய்மையை கடைபிடிப்பதாலோ ஒருவன் துன்பத்தை அனுபவிப்பான் என்று மனதில் சித்தரித்து கொள்வது முட்டாள்தனம். பிறருக்கு உதவுவதாலும், நல்ல குணங்களை கொண்டிருப்பதாலும், நேர்மையாக வாழ்வதாலும், பொய் புகட்டுகள் இல்லாமல் இருப்பதாலும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தான் காணுமே தவிர ஒரு பொழுதும் கீழே இறங்காது. வாய் பேச்சுக்கு வேண்டுமானாலும் அது அழகாக இருக்கலாமே தவிர நடைமுறைக்கு கிடையாது. உண்மையை கடைபிடிப்பவன் தான் என்றென்றைக்கும் வெல்வான். பொய்யாக பேசி போலியாக நடித்து வெற்றிகளை பெறுபவர்களுடைய நிலைமை எல்லாம் நாளடைவில் என்ன ஆகும் என்று நீயே நிறைய கண்கூடாக பார்த்திருப்பாய். தற்காலிக வெற்றியெல்லாம் அவசர அவசரமாக கிடைக்கும். ஆனால் நிரந்தரமான வெற்றியும் மகிழ்ச்சியும் தாமதமான ஒரு விஷயத்தில்தான் நடக்கவும் செய்யும். ஒரு விஷயம் அதற்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டு வளர்ச்சி அடையும் பொழுதுதான் தரமானதாக இருக்கும். அவசரமான விளைச்சலும் அவசரமான சில நடவடிக்கைகளும் அது ஆபத்தை தான் கொடுக்கவும் செய்யும். தற்காலிகமாக வேண்டுமானாலும் அது நமக்கு நிம்மதியை கொடுப்பது போல தெரிந்தாலும் அது நீண்ட நாள் அழிவிற்கு தானே காரணமாக அமையும். என் அன்பான குழந்தை, நீ இவ்வளவு நாள் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்றாய் என்றால், இறைவன் உன்னை காக்க வைக்கின்றான் என்றால், அந்த விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதில் நிறைய வேலைகள் இருக்கின்றது. சிறப்பான தரமான மகத்துவமான விஷயங்களை இறைவன் கொடுக்க தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்று நம்பி காத்திரு. நீ காத்திருப்பதற்கான பரிசு உன் கரங்களில் வந்து சேரும். நீ நினைத்த விஷயத்தில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, மாறுபாடுகளும் கிடையாது. நீ கேட்டது கேட்டபடியே தான் உனக்கு கிடைக்க இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தெளிவாக நீ கேட்டிருக்கின்றாய். பல விஷயங்களை யோசித்து ஆராய்ந்து நம் வாழ்விற்கு இது சரி வருமா சரி வராதா என்று எல்லாம் நீயே ஆராய்ந்துதான் என்னிடம் கேட்கின்றாய். முருகனிடம் வைக்கின்ற பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை சரியாக கேட்க வேண்டும் என்று பல முறை ஆராய்ந்து என் முன் அந்த பிரார்த்தனையை வைக்கின்றாய். எனக்கு வேலைகளை குறைத்து நீயே பாதி வேலைகளை செய்து என்னிடம் வைக்கின்றாய். அத்தனை முயற்சிகளையும் செய்து நீ எனக்கு வேலை பளுவையும் இல்லாமல் செய்கின்றாய். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் நான் கொடுத்தே தீருவேன். உன் பக்திக்கான பரிசு, உன் ஆன்மீகத்தில் நீ உனக்கு வைத்திருக்கும் அந்த ஈடுபாட்டிற்கான பரிசு உனக்கு கிடைக்காமல் செல்லாது, கிடைத்தே தீரும். நீ நினைத்த காரியம் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வை வந்து அடையும். எல்லாம் வல்ல இறைவன் உன்னை காத்து கொண்டிருக்கின்றான். உன்னுடைய நல்ல குணங்களுக்கு நீ நல்லபடியாக தான் வாழ்வாய். தற்சமய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் நொடி பொழுதில். நொடி பொழுதில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதிசயங்கள் தானாக நடக்கும். என் மீதான உன் பக்தி எப்பொழுதும் எனக்கு அதிக மெய்சிலிர்ப்பை கொடுக்கின்றது. உன் பக்திக்கான பரிசு, நீ நினைத்த காரியம் கைகூடும், நல்லது நடக்கும்.